ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தாங்க பண்ண போகிறோம். 2025 பிறந்ததுக்கு அப்புறமா முதல் அறுவடைன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு காய்கறிகள்லாம் நிறையவே கொடுத்துருக்கு. செடிகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால பூச்சிகள்லாம் எதுவுமே இல்லாமல் காய்கள்லாம் நல்லா திரட்சியாக வந்திருக்கு. முதல்ல நம்ம சிறுகு அவரை அறுவடை பண்ணிக்கலாங்க. சிறுகு அவரை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இதில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்லை. இதுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தாங்க. மற்ற செடிகளுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இதுக்கு கொடுத்தாலே போதும். அதிக அளவு ரொம்பவும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. அது பாட்டு நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்குது. வைக்கிற பூ எல்லாமே காய்களாக மாறிட்டே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, ஆனால் முத்தின மாதிரி இருக்குது. அதனால எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம். ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். ஒரு 2 வந்து விதைக்கு விட்டுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை, இதுவுமே நிறைய காய்ச்சிட்டு இப்போ ஓரளவுக்கு தான் காய்க்குது. கொடி படறுதல் வந்து நின்று போச்சுங்க. அதனால் இருக்கிற கொடியில் என்ன காய்க்குதோ அதே தான். ஓரளவுக்கு பூக்கள் வந்துகிட்டே இருக்குது, காய்களும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது என்னன்னு தெரியல. கொடி இன்னும் கொஞ்சம் நல்லா படர்ந்து போச்சுன்னா நிறைய காய் கொடுக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது. அவரைக்காய் முன்னாடி பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதலால் நிறைய காய்க்கவே இல்லை, பூக்கள்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒவ்வொரு கொத்துலேயுமே ஒரு 2-3 அவரைக்காய் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே இல்லை. அஸ்வினி பூச்சிலாம் தானவே போயிடுச்சு. நான் ஒரு முறை மட்டும் பஞ்சகவியம் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருந்தேங்க. அதோட பூச்சி எல்லாமே போயிடுச்சு. 2வது இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் பூக்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. 1-2 பூக்குது. அது எல்லாமே பிஞ்சு பிடிச்சி நல்லாவே காய் திரட்சியாக வந்திருக்கு. அங்கங்கே இருக்குது. மொத்தத்தையும் நான் அறுவடை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு காய் பறிச்சிருக்கேன் அப்படின்றது காமிக்கிறேன். கத்திரிக்காய் செடி சூப்பராக காய்ச்சிட்ருக்குங்க. நல்லா சக்கை போடுது. செடி பார்த்திங்கன்னா நல்ல புதர் செடி மாதிரி பெருசு பெருசாக வந்திருக்குங்க. செடியை தொடவே முடியல, முள் அந்தளவுக்கு இருக்குது. இது வேலூர் முள் கத்திரிக்காய். எப்போவுமே 2-3 காய் தான் கொடுக்கும். இன்றைக்கி 4 காய் வந்திருக்கு. அதுவும் போல் ஒவ்வொரு செடியிலையும் ஒரு 6-7 பிஞ்சு விட்டுருக்குங்க. அது எல்லாமே நல்லா வளர்ந்த பிறகு தான் கட் பண்ணிக்கணும். இந்த மீல் மேக்கர் உரம் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமா காய்கள் நிறையவே காய்ச்சிட்டே இருக்குது. அந்த உரம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வரிப்புடலை 1 மட்டும் இருந்தது, அதை விதைக்கு விட்டுட்டேன். இன்னும் வெள்ளை புடலை 1 இருந்தது, அதை மட்டும் சமையலுக்கு பறிச்சுக்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஏற்கனவே நான் நிறைய முறை பறிச்சுட்டேன். இப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இதிலேருந்து கீரைகள்லாம் பறிச்சிக்கலாம். இந்த கீரையில் இது வரைக்கும் பூச்சி தாக்குதல் வந்ததே கிடையாது. நான் இதுக்கு ஸ்பெஷல் கேர்ன்னு எதை எடுத்துக்கிறேன்னு பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் தாங்க. அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு விட்டாலே போதும். பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் இலைகள்லாம் நல்லா பெருசாகவும் வருது, செழிப்பாகவும் இருக்குது. காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இலசாகவே இருக்குது. நம்ம கடையில் வாங்குறது முத்தின மாதிரி இருக்கும். இலைகள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். காம்பு எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். இது அப்படி இல்லைங்க. இதை அப்படியே கிள்ளிட்டு போய் நம்ம பொரியலுக்கு கட் பண்ணிக்கலாம். அலசிட்டு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. இதோட பார்த்திங்கன்னா நித்தியமுள்ள இது கீழே தரையில் வச்சு 2 மாடிக்கு மேலே ஏற்றி விட்டுருக்கேன். காம்பவுண்ட் வாலில் தான், அந்த கைப்பிடி செவத்தில் தாங்க இருக்குது. இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கொத்தாக வருது. அதுவும் நல்லாவே பூத்துருக்கு. அதையும் பறிச்சிக்கிட்டு அரளிப்பூ இந்த முறை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. 2-3 தாங்க இருக்குது. ஓரளவுக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் வாங்காமல் வீட்டிலேருந்தே பறிச்சுக்கிறோங்க. இந்த கீரை பாருங்களேன், 2 கட்டு அளவுக்கு கீரை வந்திருக்கு. இது எல்லாமே என்னென்ன பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கீரை பார்த்திங்கன்னா 2 கட்டு அளவுக்கு பறிச்சுருக்குங்க. புடலங்காய் 1 தான் இருக்குது. புடலங்காய் நிறையவே காய்ச்சிருச்சு. இப்போதைக்கு 1 தான் இருந்தது. இப்போ நிறைய பிஞ்சுகளும் விட்டுருக்கு. சிறுகவரை ஒரு 1/2 கிலோவுக்கு இருந்ததுங்க. கத்திரிக்காய் ஒரு 3-4 தான் இருந்தது. அதுவே 1/2 கிலோ கிட்ட இருந்தது. நல்லா பெருசாகவே இருந்தது. மூக்குத்தி அவரையும் கொஞ்சம் தான் இருந்தது. அவரைக்காய் ஒரு 1/4 கிலோவே இருந்ததுங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே இல்லாமல் அவரைக்காய் நீளமாக நல்லா வந்திருந்ததுங்க. இதோட கொஞ்சம் பூஜைக்கு தேவையான பூக்களும் கிடைச்சிது. இன்றைக்கி அறுவடை இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.